வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கேரளா லாட்ரிக்கான ஃபைனல் கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, அதாவது 11ஆம் தேதி 5வது மாதம் 2024 கேஎல் நடைபெறக்கூடிய ட்ரா கார்னியா ட்ரா நடைபெறுது. இன்றைக்கி சனிக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா என்ன நம்பருங்கிறத பார்க்கலாம் வாங்க. 653வது ட்ராவாக இந்த ட்ரா நடைபெறுது. முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமை வந்த ரிசல்ட் 286 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. நம்ம ஃபைனலாக கொடுத்த கெஸ்ஸிங்கில் நேற்று 286 ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். கொடுத்த மாதிரியே 286 ஃபுல் வின்னிங் கிடச்சிருந்துச்சு. பார்த்திங்கன்னா, அது இல்லாமல் நம்ம ஆல் போர்டும் 8-6 தான் கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருந்துச்சு. பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம பார்த்திங்கன்னா நேற்று 286 நம்ம பாக்ஸில் சைட்டாகவே கொடுத்துருந்தோம். ஃபுல் வின்னிங்கே 100% நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 286 ஃபுல் வின்னிங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஆல் போர்டு கொடுத்ததுலேயும் நம்ம 6ம் 8ம் பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு ஃபுல் வெற்றி தான். பார்த்திங்கன்னா, முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் நீங்களே பாருங்கள். நம்ம ஆல் போர்டு கொடுத்ததும் 8-6 தான் கொடுத்துருந்தோம். 286 ரிசல்ட் வந்துருந்துச்சு. நம்ம 286ம் சைட்டாக கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு 8-6ம் கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு வெற்றி தான். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சிலையும் நம்ம பிசி 86ங்கிறது கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருந்துச்சு. பார்த்திங்கன்னா, தொடர்ந்து நம்ம வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஃபுல்லாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கெஸ்ஸிங் நம்ம ஃபுல்லாகவே கொடுக்குறோம். நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கையும் நம்ம எப்போதும் ஃபார்முலாவெல்லாம் கலந்து தான் ஃபுல்லாகவே கெஸ்ஸிங் கொடுக்குறோம். இப்போது நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஏ போர்டில் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குதுன்னு பார்க்கையில் 6 19 நாள் ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 8 33 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 9 24 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் நம்பர் 23 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் நமக்கு 6 16 நாள் ஆகுது. பி போர்டில் 7 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் நமக்கு 9 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 0 நமக்கு 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வச்சு பார்க்கையில் எந்த மாதிரி நம்பர்ஸு பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் பார்க்கையில் அதாவது மீண்டும் நமக்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா, மீண்டும் 8 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 0 வர்றதுக்கு நம்ம ஆல் போர்டு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எடுத்திருக்கோம். 8 நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இதை நம்ம ஒரு பாக்ஸாக கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா, இதை விட்டால் உங்களுக்கு வேறு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் நம்ம ஒவ்வொரு நம்பரையுமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக வின்னிங் 100% நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நான் கொடுக்குறேன். இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா, 804 பாட்ஸ் வைக்கலாம், 961 பாட்ஸ் வைக்கலாம். பாட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நம்பருமே ஸ்ட்ராங்கான நம்பராக தான் பாட்ஸில் வந்திருக்கு. இந்த பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் அதே மாதிரி நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்லேருந்தே மீண்டும் 8-6 வர்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. வந்துச்சுன்னா எந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில், அதாவது மீண்டும் நமக்கு 6ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் வந்துச்சுன்னா எந்த மாதிரி பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் 4 எடுத்துக்குவோம். 684 நீங்கள் பாக்ஸில் வைக்க விருப்பப்பட்டீங்கன்னா வச்சுக்காங்க. ஏன்னா மீண்டும் நமக்கு 6-8 வர்றதுக்கு ஒரு கணக்கில் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்காங்க.
நம்ம இப்போது போன வருஷம் இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு நாளுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறத பார்க்கலாம். அந்த மெத்தேட்லேருந்து என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. அதாவது இந்த சார்ட்டை வச்சு நம்ம பார்க்கையில், அதாவது இந்த இடத்துல உள்ள நம்பர் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2, 5, 9 இதிலேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. எப்போதுமே நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தேடை வச்சு நமக்கு இந்த நம்பர்ஸ்லேருந்து வந்துச்சுன்னா 9ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் வந்தால் சி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 5 வந்துச்சுன்னா சி போர்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் 9 வந்துச்சுன்னா ஏ போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் இந்த மெத்தேடை வச்சு நான் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து இந்த நம்பர்ஸு தான். சரிங்களா? இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம போர்டு நம்பர்ஸ் பார்த்துடலாம் வாங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11ஆம் தேதி 5வது மாதம் 2024 இன்றைக்கி சனிக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு நம்ம ஏ போர்டு நம்பரு, பி போர்டு நம்பரு, சி போர்டு நம்பர் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 09 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. 09 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் வந்து 4, 6 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 8, 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் போர்டு நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 09, பி போர்டில் 4, 6, சி போர்டில் 8, 1ன்னு எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம கொடுத்துருக்கிற கெஸ்ஸிங் நம்பரையும் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கிற நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் வந்து நமக்கு 04 ஆல் போர்டு வந்து இன்றைக்கி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குங்க. 04 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபார்மலாக நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து ஒரே நம்பர் தான். நான் மாற்றியெல்லாம் கொடுக்கல. பார்த்தீங்கன்னா 04 ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. 0 வரணும், இல்லாட்டி 4 வரணும். 2 நம்பருமே 100% ஸ்ட்ராங்கான நம்பராக தான் ஆல் போர்டு நம்பர்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இதை மேட்ச் பண்ணி நம்ம 3 நம்பர் பார்க்கையில் நமக்கு 048ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு 804ன்னு ஒரு நம்பர் வர்ற மாதிரி இருக்குது. உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸையுமே மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 916 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரியும் நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. அதாவது 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கே தெரியும். நம்ம கொடுக்குற நம்பர்ஸையும் நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. அதாவது 6 டபுள்ஸாக வந்துச்சுன்னா எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம வந்து இப்போது பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா அதாவது 417, 616, 818ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. அதாவது டபுள்ஸ் எதிர்பார்க்குற நம்பர்களுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து டபுள்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நம்பரு 417, 616, 818 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நம்மளுடைய மெத்தேடில் அதிகமாக வந்து கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் வந்து தொடர்ந்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்க்கையில் வந்து 04, 48, 84ன்னு எடுத்திருக்கோம். இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு 90, 94ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 49ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக 91 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன்.
அதிகமான நம்பர்ஸும் நம்ம கொண்டு வரல. பார்த்திங்கன்னா கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 6 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதிகமான நம்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரல. நம்ம ஃபைனல் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணி நம்ம பார்க்கையில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக மட்டுமே தான் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம எப்போதும் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணியும் விளையாடுங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே தொடர்ந்து கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நமக்கு 100% வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு நம்பர்ஸ் எல்லாமே தொடர்ந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே நான் வந்து இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து தொடர்ந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நல்ல ஒரு வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் வந்து எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 59 05 28 18 48 04ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ரெகுலர் கெஸ்ஸிங் என்னுடைய கெஸ்ஸிங் வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் எல்லாருமே நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். 80 98 88 35 10 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விட்றேன். குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஃபைனலாக நான் வந்து என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் நான் வந்து ரெகுலராக வந்து கொடுக்குறேன். விருப்பமுள்ள நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.